கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தைகளுமாய் கூகுள் மீட்டில் வந்து சேர்ந்து தேவனை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவன் உண்மையான தேவனும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனம் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனம். அப்படி இருக்க நடுதவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் நீர் எங்களுக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எங்களை பலப்படுத்துவதா இருக்கிறது. இந்த வசனங்களால் ஆண்டவரே நாங்கள் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படவே இருக்கிற வசை. இன்னைக்கு வசனங்கள் கேட்க கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, நீர் ஆசீர்வதித்து இந்த மக்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த கூகுள் மீட்டில் ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் தொடுதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எல்லா மக்கள் மேலும் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய விடுதல் உள்ள மக்களாய், தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே முன்னாடி கடந்து வர நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன். தேவனே, நல்ல வசனங்களை கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதி. புத்தியால் ஞானத்தால் நீர் நிரப்பு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு பலப்படுத்து. இன்னைக்கு கடந்து வர முடியாது இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். 4 தினத்தில் எல்லா மக்களும் கடந்து வர இருக்கிற வசை நாங்கள் ஆரம்பிக்கிறேன். நீர் எங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்படி இருக்கு நடுதவனாலும் ஒன்றுமில்லை. அவர் சொல்லுகிறார், நட்டிருக்கிறார், நாங்க நட்டிருக்கிறார், ஒருவன் நீர் பாய்த்திருக்கிறார். அந்த நீர் பாய்த்திருக்கிறவனாலேயோ என்னாலேயோ ஒன்றுமில்லை என்று அங்கே சொல்லப்படுகிறார். அப்படி இருக்கு நடுதவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்த தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்படுகிறார். அப்ப விளைய செய்த ஒரு தேவன் உண்டு. அவர் உண்மையாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், விளைய செய்த தேவன். அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எல்லா நன்மைகளையும் கொண்டு நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நாம் சுயமே விளைய செய்ய முடியாது. நமக்கு புத்தி இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், இந்த உலகத்தில் பெரிய படிப்புகள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எது இருந்தாலும் அதை நமக்கு சொந்தமாய் விளைய செய்ய முடியாது. விளைய செய்கிறதா ஒரு தேவன் உண்டு. அவரால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் ஆகும் என்று நாம் விசுவசித்து முன்னாடி கடந்து செல்லும் போது அந்த உயிருள்ள தேவன் நமக்காக வழிகளை திறப்பார். நமக்காக அவர் வழிகளை திறப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நடுதவனாலும் ஒன்று இல்லை, அது நீர் பாய்ச்சவனாலும் அவனுக்கும் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா மகிமையும் எல்லா புகழ்ச்சியும் தேவனுக்கு தான். அவர் தான் விளைய செய்கிற தேவன். என்னை கேட்கிற தேவா பிள்ளைகளே, உங்களை விளைய செய்கிற ஒரு தேவன் உண்டு. அவரை நாம் நம்பட்டும், அவரை நாம் துதிக்கட்டும், அவரை நாம் ஆராதிக்கட்டும். அந்த தேவனை நாம் ஆராதிக்கும் போது அந்த தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் கேட்ட வசனத்தில் முன்னாடி எல்லாம் நாம் படித்திருக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறார், அங்கே நமக்கு 3, 4, 5, 6 வசனங்கள் எல்லாம்
நாம் வாசிச்சிருக்கிறார். இங்கே மக்கள் ரெண்டு பட்சக்காராய் ரெண்டு தரக்காராய் நிற்கிறார். அப்போலோவோட சேர்ந்தவங்களும் பவுலை சேர்ந்தவங்களும் சொல்லி பல விசுவாசத்தோட மக்கள் அதை ரெண்டு பக்கமும் நிக்கிறது இங்கு நாம் வாசிச்சு கேட்டிருக்கிறார். அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லி இருக்கிறார்? ஞான் நட்டிருக்கிறார், பவுல் நட்டிருக்கிறார், அப்போலோவோ உங்களுக்கு நீர் பாய்த்திருக்கிறார், தேவன் தான் உங்களை வளர வைத்திருக்கிறார் என்று ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லுகிறார். எதுக்காக சொல்லுகிறார் என்றால், நட்டவனாலேயோ நீர் பாய்த்தவனாலேயோ ஒன்றும் இல்லை, தேவன் தான் நம்மை விளைய செய்திருக்கிறார், தேவன் தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் தான் இனியும் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்று இந்த வசனத்திலோடு நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். 8வது வசனத்தில் சொல்லுகிறார், மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். இங்கே மேலும் நடுக்குதவனும் நீர் பாய்ச்சவனும் ஒன்றாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நீர் பாய்த்தவனும் நட்டவனும் எல்லாம் ஒன்றாய் தான் இருக்கிறார், அவனுக்கு தக்கதான கூலியை கொடுக்கிறார். இங்கே அவர் கூலியை பெற்றுக் கொள்ளுகிறார். பட் தேவன் தான் விலை செய்தவராய் இருக்கிறார், அவராலே எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? கர்த்தர் பிள்ளைகளை, தேவனால் ஆகும் என்ற நம்பிக்கை வைத்து நாம் முன்னாடி கடந்து செல்லும் போது எல்லா தடைகளை மாற்றி தேவன் நமக்காக வழியை திறந்து நம்மை தேசத்தில் தலை உயர்த்தி நிற்க செய்தவராய் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது. மனிதன் பிரயாசப்படலாம், ஒரு நாள் காலையில் எழும்பி வேலைக்கு கடந்து சென்று கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து அதை அநேகர் கஷ்டப்படுகிறார், அநேகர் ரொம்ப வேதனையோட வலியோட மன கஷ்டத்தோட அநேகராயிருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் நம்முடைய புத்தியால் யோசித்து ஏதோ செய்கிறார், காலையில் எழுப்புகிறார், போகிறார், வருகிறார், ஏதோ எல்லாம் செய்யும் போதும் தேவனை நம்புத ஒருவன் அவனை அசைக்கப்பட முடியாது. தேவன் தாமே அவனோடு கூட இருந்து அந்த தேவன் அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவனால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் ஆகும். அவரே கர்த்தர், அவரே புகழ்ந்து பாடி ஆராதிக்கும் போது, அவரே துதிக்கும் போது, அவரே மகிமைப்படுத்தும் போது அவர் நமக்காக வழியை திறப்பார். 9வது வசனத்தில் வாசிக்கும் போது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுகிறார், நாங்கள் அப்போலோவும் பவுலும் எல்லாரும் தேவனுக்கு உடன் வேலைக்காராய் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஞானும் அப்போலோவும் எல்லாம் உங்களுக்கு நட்டவனும் அதை உங்களுக்கு நீர் பாய்த்தவனுமாய் இருக்கிறார், நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காராய் இருக்கிறது, நீங்கள் தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறது, தேவனுடைய கிருஷியாய் இருக்கிறது. அப்போ நமக்கு தெரியும், பயிர் போடுற இடத்தில் அதை கிருஷி நிலம் என்று சொல்லு, அந்த பண்ணையில் அதை எல்லாவித பயிர்களும் போட்டு அப்படியே அவங்க கிருஷி செய்கிறதை நமக்கு பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஞானம் நீங்களும் தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறது, அதை விளைய செய்தவர் அவர்தான். நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவரோடு கூட ஆயிருக்கிறோம். அதை அவர் நம்மை இந்த தேசத்தில் ஊழியக்காரர் மூலமாக நம்மை நட்டிருக்கிறார், அதை ஊழியக்காரர் நமக்காக நீர் பாய்த்திருக்கிறார். தேவனோ நம்மை வளர வைக்கிறார், ஆவிக்குரிய நிலையிலும் இந்த தேசத்திலும் அதை இந்த தேசத்தில் ஆயிருக்கும் போதும் எல்லாம் இந்த நன்மைகளை கொண்டு நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, அவரால் எல்லாம் ஆகும் என்று நாம் நம்பிக்கை வைத்து முன்னாடி கடந்து செல்லும் போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கு வசனத்தில் சொல்லுறது, நாங்கள் தேவனுடைய ஊழியக்காராய் உடன் ஊழியக்காரர் தேவனுடைய உடன் வேலைக்காராய் இருக்கிறோம். தேவன் என்ன செய்யும் சொல்லுதோ
செய்து அதை மக்களை ஆதாயப்படுத்துத வேலைகளில் நான் ஆயிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறது. இங்கே தேவனுடைய மாளிகையாய் நீங்க இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நீங்கள் தேவனுக்கு ஒரு மாளிகையாய் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புகிறார் இந்த நாடுகளில் தேவன் நமக்கு விளைய செய்வார்? இந்த தேசத்தில் தேவையானதை அவர் சந்திப்பார். இந்த தேசத்தில் நமக்கு தேவையான வழிகளை அவர் துறப்பார். அதை ஊழியக்காரர் மூலமாக தேவன் நம்மை நட்டிருக்கிறார். தேவன் நமக்கு நீர் பாய்க்கிறதுக்காக சில ஊழியக்காரை கொடுத்திருக்கிறார். அவர்கள் நம்மை அதை தேசத்தில் நடத்தி இருக்கிறார். தேவனோ நம்மை வளர வைத்து விளைய செய்ய வைத்திருக்கிறவராயிருக்கிறார். அவரால் எல்லாம் ஆகும். இன்னைக்கு கவலையோடு கண்ணீரோடு நீங்கள் ஆயிருக்கலாம், மனவேதனையோடு ஆயிருக்கிறார். எப்படி ஆண்டவரே வாழ்க்கை முன்னாடி கொண்டு போகும் என்று சொல்லி கவலையோடு ஆயிருக்கலாம். தேவனால் எல்லாம் ஆகும் என்று நம்பிக்கை வைக்கட்டும். அதை நம்முடைய விசுவாசம் ஏதோ ஒரு ஊழியக்காரன் மேல் அல்ல. நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதன் மேல அல்ல. நாம் விசுவசிக்கிறது இந்த உலகத்தை படைத்தவனாய, நம்மை உருவாக்கியவனாய, நம்மை வழி நடத்துவனாய கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை நாம் நம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்ணுகளை மூடலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தேவனை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்து. உம்முடைய மகிமையின் பிரசனத்தால் எங்களை நிரப்பும். தேவனே, உம்முடைய ஆசீர்வாதத்தால் உம்முடைய கிருபைகளால் எங்களை நிரப்பி நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். அநேக கண்ணீரான சூழ்நிலைகளின் மத்தியில், கட பிரச்சனைகளின் நடுவில் வேவலாதியோடு நாங்கள் ஆயிருக்கும் போது ஆண்டவரே, வழிகளை துறக்க நீர் உண்மையுள்ளவர் என்று நம்பிக்கை வைக்கிறேன். தேவனால் எல்லாம் ஆகும் என்று நம்பிக்கை வைக்கிறேன். இந்த நாடுகளில் யாரெல்லாம் கட பிரச்சனையோடு மனவேதனையோட பாரத்தோட ஆயிருக்கிறோ அந்த மக்கள் மேல் ஒரு விடுதலை இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் தேவனே, அநேகம் தேவனோடு ஜெபிக்கிற மக்கள் உண்டு, வியாதிஸ்தராயிருக்கிற மக்கள் உண்டு. அந்த மக்களுடைய வியாதி படுக்கைகளை நீர் எடுத்து மாற்று. ஒரு விடுதலை கொண்டு தரப்பட்டோம், ஒரு சௌக்கியத்தை கொண்டு தரப்பட்டோம். இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோடு ஆயிருக்க நீர் பாசை. இந்த நாடுகளில் அப்பா, தேசத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளைகளில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த நேரத்தில் அப்ப எல்லா எதிர் சக்திகள், எல்லா சாத்தான கிரியைகளை நீர் எரிச்சு மாற்று. ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும், விடுதல் உண்டாகட்டும். குடும்பங்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்கு அப்பா, எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உம்மால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். தேவனால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மேல் பாரத்தை வைத்து முன்னாடி கடந்து செல்லுகிறேன். நீர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். யாரெல்லாம் வேலைகளுக்காக கடந்து செல்லுதோ அந்த மக்கள் மேல் தேவ பிரசன்னம் ஆகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். படிக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். அநேகர் படித்து ரிசல்ட் எல்லாம் கிடைச்சு அட்மிஷனுக்காக எதிர்பார்த்திருக்கிற மக்கள் உண்டு. அந்த மக்களுக்கு நல்ல நிலையில் அட்மிஷன்ஸ் கிடைக்கப்பட்ட இருக்கிற பாசை இன்னைக்கு ஆண்டவரே, ஒரு விடுதலை கொண்டு நம்ம கூகுள் மீட்டில் ஆயிருக்கிற மக்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யூடியூபிலூടെ இந்த வசனங்கள் கேட்கிற ஓரோ மக்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களோட குடும்பங்கள் மேல் ஒரு விடுதலை உண்டாகப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தனவிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவார். ஆமென்.